Chennai Silks. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான T20 போட்டியை காண இலங்கையின் கொழும்பு மைதானத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிக்கலாம். நாகராஜன் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஐசிசி மென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ங்கிறது ஒரு முக்கியமான கேம். குறிப்பா குரூப் ஏல இருக்கக்கூடிய இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இரண்டு அணிகளுமே இன்னைக்கு கொலம்போ மைதானத்துல சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு முக்கியமான போட்டியை சந்திக்கிறாங்க. குறிப்பா இந்த போட்டியை வச்சுதான் குரூப் 8 சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் பிரகாசமா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இது ஒரு எதிர்பார்ப்புக்கு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டினே சொல்லப்படும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இரண்டு அணிகளுக்குமான கிரேஸ் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்திய ரசிகர்கள் மத்தியில என்னைக்குமே விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு போட்டியா இருக்கிறதுனால இந்தியா பாகிஸ்தான் கேமை பாக்குறதுக்காக நிச்சயமா நிறைய ரசிகர்கள் பல முயற்சிகளை பண்ணி டிக்கெட்களை வாங்கி இன்றைய தினம் இந்த போட்டியை பாக்குறதுக்கு ஆவலா இருக்கக்கூடிய சூழல்ல சரியா 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய போட்டி இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்பு மைதானத்துல நடைபெற இருக்கிறது. இந்த இலங்கை கொழும்பு மைதானத்துல 35,000 பேர் பார்க்கக்கூடிய வசதி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்பத்துல இருந்தே அந்த ரசிகர்கள் முழுக்க முழுக்க அந்த போட்டியை காண்பதற்காக மைதானத்துல குவியக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கணும். குறிப்பா ரசிகர்கள் முழுவதுமாக அந்த போட்டி எவ்வளவு கியூரியஸா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றத அவர்களுடைய வருகையை பார்க்க முடியுது. நிறைய டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோவை தான் பார்க்க போறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 35,000 கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆர் பிரேமதாசா அந்த மைதானத்துல இன்னைக்கு கொழும்புல நிச்சயமா இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றதுக்காகவே முன்கூட்டியே அந்த அனுபவத்தை பார்க்கணுன்றதுக்காகவே ஏராளமான ரசிகர்கள் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கொழும்பு மைதானத்தை சுற்றி ரசிகர்கள் கூட்டம் தான் நிறைஞ்சிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இரு அணிகளுக்குமான அந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது முற்றிலுமா குவிஞ்சிருக்கிறது. 7 மணிக்கு தொடர்க்கக்கூடிய போட்டி ரொம்ப பெரிய சுவாரஸ்யத்தை இருக்கிறது. மழை குறுக்கீடை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப காலையிலிருந்து சாரல் மழை அப்பப்போ இருந்து வந்த சூழல்லையுமே அடுத்த கட்டமா மாலை நேரத்துல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதா தான் சொல்லப்படுது. இருந்தாலும் எப்படியுமே இந்த போட்டி அப்படிங்கிறது நடந்துரும். அதே மாதிரி பாக்குறப்ப இன்னைக்கு குறிப்பா ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட இந்தியா ஆடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்ப குல்தீப் யாதவ் அல்லது வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் உள்ள இந்த கேம்ல விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ஹர்தீப் சிங்கை கண்டிப்பா டாப் பண்ணுவாங்க. அதே போல அபிஷேக் சர்மா அவரு கொஞ்சம் இல்னஸோட இருந்தாரு, அவரும் ரெடியா இருக்காரு. அப்ப அபிஷேக் சர்மா உள்ள வரும்பொழுது சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படியுமே 6:30 மணிக்கு அந்த டாஸ் போடும்போது சூரியகுமார் யாதவ் பிளேயிங் 11 அறிவிக்கிறப்ப இந்த மாற்றங்கள் ஏற்படுமா, இல்ல இந்தியா வழக்கம் போல அந்த பிரைஸ் பவுலோட போவாங்களா, அல்லது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற போல இந்த ஸ்லோ விக்கெட்ல சுழற்பந்து வீச்சுக்கு ஏற்றார் போல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். முற்றிலுமாக ஒரு சுவாரஸ்யமான போட்டி காத்துக்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிவேதா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.